டீப் க்ளீன் பண்ணோம்னா தான் வீடு நல்லா கிளாத்ஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக பெட்டில் பெங்களூரில் இருக்கனால பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் மறுபடியும் அடுக்கி வைக்கிறதா பெரிய சேனல். ஒரு வழியாக எல்லாம் க்ளீன் பண்ணி திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா கொரோனாலாம் முடிஞ்சிருச்சு, மாஸ்க் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஃபுல்லாக க்ளீனிங் ரொட்டீன் தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க, ஹோம் க்ளீனிங் தான் போயிட்டுருக்குங்க. இயர்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணோம்னா தான் வீடு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து இந்த ஃபேன்லாம் டஸ்ட் இருந்துச்சு, அது எல்லாமே தட்டி விட்டுட்டேங்க. ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு அப்புறம் அந்த ஒற்றையெல்லாம் அடித்தாச்சு. ஸோ எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா எடுத்து எல்லாம் வெளியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம். அப்புறம் கபோர்டும் ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணணும். ஏன்னா வந்து கபோர்ட்லாம் பெங்களூரில் இருக்கனால பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வருது ஃபுல்லாக. தெரியுதா உங்களுக்கு அந்த எல்லோவா? இப்போ இந்த காலின் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தாங்க துடைக்க போகிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இந்த கபோர்டில் தான் ஃபங்கஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது அதிகமாக நாங்கள் ஓப்பனே பண்ணல. இந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இது க்ளீன் பண்ணணுங்க. இதில் வந்து ஃபங்கஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபங்கஸ் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இது ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க கபோர்டு. ஸோ இதில் வந்து பெருசாக ஃபங்கஸ் இல்லை. இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒருக்கா க்ளீன் பண்ணணும். இதில் ஃபங்கஸ் இல்லை, இருந்தாலும் ஒரு துடைக்கணுங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் இருக்குது, லைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் ஒரு க்ளீன் பண்ணிடணும். என்ன பண்ணுறதுனே தெரிலிங்க ஃபங்கஸ்க்கு. 6 மாதத்துக்கு ஒருக்கா டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு டஸ்ட்டு தட்டியாச்சு. இப்போ க்ளீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேலே ஏறி ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணுற காரணமே வந்து ஆத்யா வந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. 12:30க்கு வந்துடுவா. கிட்டத்தட்ட 12:30க்கு ஸ்கூல் விடுவாங்க. என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா 1 o'clock ஆயிரும். அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் இது பண்ணிட்டேன். ஃபேனில் இருக்கிறது ஒட்டுற அதெல்லாம் அடிச்சு விட்டு வேக்கம் போட்டேன் வீடு ஃபுல்லாக. ஏன்னா குட்டி வந்துட்டான்னா அந்த டஸ்ட்டு மூக்கில் போச்சுன்னா மறுபடியும் கோல்டு இது வந்துடும். ஸோ அதனால் வந்து டஸ்ட்டாக வந்து இப்போதைக்கு வந்து நான் டஸ்ட்டு மட்டும்தான் அடித்து விட்டுருக்கேன். இனிமேல் தான் வந்து கபோர்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அப்புறம் இந்த மெயின் டோரு அதெல்லாம் துடைக்கணும். ஏன்னா தொடச்சே வருஷக்கணக்காக இருக்கும் அந்த மெயின் டோர்லாம் தொடச்சி. ஸோ அதையும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அது ஹாய், என்ன பண்ணுறீங்க? இந்த தான் தேடிட்டு இருந்தியா பேக்கில்? யார் கொடுத்தா? ஹாசினி கொடுத்தாளா? சரி சாப்பிடு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா ஃபுல்லாக? சாப்பிட்டேன். இங்கே காமி. நீயே காமிக்கிறியா? சூப்பர். தண்ணி நிறைய குடிச்சியா? ஊதி காமிக்கிறா. ஏன்னா டெய்லி பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் அப்படியே கொண்டு வருவா. அதனால் வாயில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். நான் அதனால் சொல்லியிருந்தேன் தண்ணி நிறையா டெய்லி குடிக்கணுன்ட்டு. அதனால் இப்போ வந்து ஊதி காமிக்கிறா, ஸ்மெல் வரலையா. சரி, மேம் என்ன ஹோம்ஒர்க்லாம் காமிச்சு என்ன சொன்னாங்க? ஏன் அப்படிலாம் சொல்லக்கூடாது மேம். ஏன் என்ன சொன்னாங்க? திட்டினாங்களா? எதுக்கு எதுக்கு திட்டினாங்கன்னு சொல்லு. என்ன பண்ண? சொல்லுங்க. திட்டினாங்க பேசிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து சும்மாவே வந்து திட்டுறாங்க. கிளாஸே ஆரம்பிக்கல, சும்மாவே வந்து திட்டுறாங்க. இப்போ கிளாஸ் நடக்கிறப்ப பேசிகிட்டு இருந்தியோ நம்ம? இல்லை, அப்படியே ப்ளே ஏரியாவில் கிளாஸ் நடக்கல, அப்போ மட்டும் பேசணும். இந்த மேம் விட்டுருவாங்களா? சரி, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போனீங்களா? அதுக்கு என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்லலையே. வெரி குட் சொல்லலையா? சரி, அவ்வளோ. இந்த மேம் ஆக்சுவலி யாருக்கு வெரி குட் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சும்மா பார்க்க. சரி, சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சிம்பிளாக வந்து தோசை தாங்க. ஏன்னா க்ளீனிங் ரொட்டீன் போனாவே வந்து ஆல்ரெடி எனக்கு செம்ம டயர்டு. காலையில் தக்காளி சட்னியே அரைச்சது இருந்தது. ஸோ ஹஸ்பண்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் ஆத்யாவுக்கு ஹஸ்பண்ட்க்கெலாம் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஆத்யா வந்து இந்த ட்ரையாங்கிள் தோசை கேட்டாள். ஸோ அதனால் வந்து அவளுக்கு ட்ரையாங்கிள் தோசை ஊற்றிட்டு மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு உட்காந்தாச்சு. இதே மாதிரி தாங்க பண்ணுவா. சாப்பிட சொன்னால் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும்? சொன்னால் கேட்குறதே இல்லை. சரின்ட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே அவளுக்கு தோசையை போட்டு வச்சுட்டு எனக்கு வந்து 2 பொடி தோசை ஊற்றிக்கிட்டேன். அதுவும் லேட்டாச்சு தாங்க. கிளம்பலாம். எந்திரி.
பாய், போயிட்டு வா. ஃபுல்லாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றோம். ஓகே. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேங்க. நேற்று க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வழியாக கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த க்ளீனில் தான் ஃபுல்லாக அந்த எல்லோவாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து அந்த வுட்லேயே இருக்க அந்த ஏதோ ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக அப்படியே பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கபோர்டும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த ஒரு ரேக் மட்டும் விட்டுட்டேன், ஏன்னா இதில் வந்து ஃபங்கஸே இல்லை. ஸோ அதனால் இதை க்ளீன் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். நேற்று ஃபுல்லாக வெட் கிளாத் வச்சு தான் தொடச்சேங்க. இந்த சைடு பின்னாடிலாம் ஃபங்கஸ் இருந்துச்சு. இனிமேல் வந்து டெய்லி கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா திங்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் மறுபடியும் அடுக்கி வைக்கிறதா பெரிய. பார்த்தீங்கன்னா எல்லா கிளாத்ஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக பெட்டில் அடுக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன் நேற்றே. ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகட்டும்னு விட்டுட்டேன். ஏன்னா வந்து ஈரத்துணி போட்டு தான் தொடச்சிருந்தேன்னா, ஸோ மறுபடியும் அந்த மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் வந்துடும். ஸோ நைட் ஃபுல்லாக ஃபேன் போட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டேங்க. இனிமேல் வந்து இதை அடுக்கி வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி. இதில் வேண்டாதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மீதியில் மட்டும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். அதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் வந்து எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்க. இன்னும் கிச்சன்ஸ்லாம் க்ளீன் பண்ணும். கிச்சன் வந்து வெளியில் தொடச்சிட்டேன். வெளியில் இருக்க அந்த இதெல்லாம் தொடச்சிட்டேன். இன்னும் உள்ளே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் துடைக்கணும். இப்போ வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த கபோர்டில் அரேஞ்ச் பண்ணோம்னா தான் கிச்சனில் இருக்க சாமானெல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கிங்கை முடிச்சிடலாம். குக்கிங்கை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து போய் கண்டினியூ பண்ணணும் ஒர்க்கை. வாங்க பார்ப்போம். இன்றைக்கி வந்து என் ஸ்டைலில் சிம்பிளாங்க, குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் வந்து உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் வந்து நிறையா ஸ்டைலில் செய்வீங்க. நீங்கள் எந்த மாதிரி என்னென்னலாம் போட்டு செய்வீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டுருவேங்க. அது பொரிஞ்சோனையும் அதுக்கப்புறம் வந்து அது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சால்ட்டெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடணும். அந்த ஆயில்லையே பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆயிடும். மூடி வச்சிங்கன்னா வந்து குழஞ்சி போயிடும். ஸோ ஓப்பன்லேயே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. ஃப்ரை ஆனதும் இது கூட வந்து மஞ்சத்தூள், வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாம் க்ளீன் பண்ணி திங்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா டேபிளில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸ் எல்லாம் இங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சாச்சு பாருங்கள். ஸோ இதுலேயும் திங்ஸ்லாம் அடுக்கி வச்சாச்சு. இது வந்து இந்த மெட்டர்னிட்டி பில்லோங்க. இதே பாதி இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படியோ உள்ளே வச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அடுத்த ரூம் பார்க்கலாம். இந்த ரூமில் பார்த்தா ஃபுல்லாக துணியாக வச்சுருந்தேன். இப்போ அதையும் வந்து ஃபுல்லாக நீட்டாக அடுக்கியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், டிவியெல்லாம் டஸ்ட்டாக இருந்துச்சு, அதையும் எல்லாம் தொடச்சிட்டு பாருங்க. துணியெலாம் வேண்டாதது, யூஸ் பண்ணாதெல்லாம் எடுத்து ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம். எல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாம் இந்த கபோர்டு, இது வந்து இந்த திங்ஸ்லாம் வச்சுருந்தேன், டாய்லெட்ரி ஐட்டம்ஸு அது இதுன்ட்டு. ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. க்ராக்கரி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இதில் எல்லாம் இத்தனை கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் யூஸும் பண்ண மாட்டோம், என்னவோ அழகுக்கு வாங்கி வச்சது அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருக்கேன், இந்த மல்லி சாமானெல்லாம் கொஞ்சம். ஸோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 3 days ஆச்சுங்க. இன்னும் வந்து கிச்சன் பெண்டிங் இருக்குது. 2 ரூமு, க்ராக்கரி யூனிட்டு, டிவி யூனிட்டு, இதெல்லாமே வந்து ஒரு 2 திங்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இதெல்லாம் ஆதியா இப்போ டயப்பரே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது பாப்பா ரோட்டில் யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு கொடுத்துடலாம். டயப்பர் எல்லாம் எக்ஸ்பீரி ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சாமி கேலண்டருங்க. இதை வந்து தூக்கியும் போட முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில. இதை என்ன பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்வலாக நாங்கள் கேலண்டரே பார்க்க மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். யாராவது வந்து பார்த்துட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த கேலண்டரை வந்து தூக்கி போடவும் முடியல.
என்ன பண்ணுறதுன்ட்டு தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வேலையை முடிச்சாச்சுங்க. முடித்தோன்னே தான் வந்து மனசே நிம்மதியாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து வீடு நீட்டாக இருந்தாவே மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடு கசகசன்னு எல்லாம் போட்டு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கும், டிஸ்டர்பிங்காக இருக்கும். எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் இயர்லி ஒன்ஸ் தான் டீப் க்ளீன் பண்ணுவேன், மற்றபடி வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு ஓசிடி ப்ராப்ளம் மாதிரி. க்ளீனாக இருந்தால் தான் மைண்டு நல்லாயிருக்கும், இல்லைன்னா எனக்கு மைண்ட் டிஸ்டர்பிங்காக இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு ஆள் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கு. கொட்டைப்பல் பல்லு வேறு விழுந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு டீத்து ஆதியாக்கு விழுந்திருக்கு. ஸ்கூலுக்கு போயிருந்தா இன்னைக்கு, அங்கே தான் வந்து டீத்து வந்து விழுந்துருச்சு, பல்லு விழுந்துருச்சு. அதை வந்து எப்படி வந்து பேக் பண்ணி அவங்க மேம்கிட்ட சொல்லி டிஷ்யூ பேப்பர் வாங்கி டிஷ்யூவில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஏதோ பொறுப்பா நான் சொன்னேன், பல்லு இது ஸ்கூலில் இது விழுந்துச்சுன்னா நீ எதுலையா வச்சு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். இவன் போய் மேம்கிட்ட சொல்லியிருப்பா போல், மேம் டிஷ்யூ கொடுத்தாங்களாம். ஸோ பத்திரமா உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டா. என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான் நம்மளுக்கு. அப்புறம் உளுந்தனி வேறு ஒரே அழுகாச்சி. எதுக்கு அழுத? பல்லு விழுந்ததுக்கு. எதுக்கு அழுத கேட்டால் வந்து எல்லோரும் சிரிப்பாங்களாம். பல்லு விழுந்துருச்சு, ஓட்டப்பல்லாக இருக்குன்னு சிரிப்பாங்க அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தா. அப்புறம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டா. அப்புறம் சொன்னேன், எல்லாத்துக்கும் இப்படி தான் பல்லு விழுந்து முளைக்கும், அம்மாவுக்கும் சின்ன வயசில் அப்படி தான் விழுந்து முளைச்சது அப்படின்னு சொன்னேனே. அப்புறம் கம்முன்னு இருந்துக்கிட்டா. ஏன்டத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி என்னென்ன வீடியோ போடலான்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது விலாக்ஸு, கிச்சன் ரிலேட்டடு இல்லை குக்கிங் விலாகு எந்த மாதிரி வேணும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் சொல்லிடலாமா? நீ சொல்லிடு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.